Hello students, this is Madan Kumar in 11th Mathematics Chapter 10 Differential Calculus. ஸோ நம்ம 10.1 பார்க்கல, இப்போ எடுத்தோடனே 10.2 பார்க்க போகிறோம். 10.1 பேஸ்ட் ஆன் 9.5 தொடர்ச்சியாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் 10.1 படித்தா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 10.2 பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷனாக என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம கிராஃப் தான் அது. ஸோ ஒரு கர்வ் எடுத்துப்போம். ஸோ இது கர்வு. இந்த கர்வில் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிக்கலாம். ஸோ நிறைய டேஞ்சன்ட் வரையலாம் இங்கே. ஸோ இந்த பாயிண்ட். ஸோ இது எவ்வளோ கிட்ட கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஒய்லேருந்து தூரம், இது ஒய்லேருந்து தூரம், இது எக்ஸ்லேருந்து தூரம்னு வச்சுப்போம். ஸோ இது எக்ஸு, இது எக்ஸில் ஏற்படுற சேஞ்சஸ், இது ஒயில் ஏற்படுற சேஞ்சஸ். ஸோ சேஞ்ச் இன் ஒய் with respect to change in x. ஸோ அதை டெல்டான்னு சொல்லுவாங்க. டெல்டா எக்ஸ் மேலே வந்து டெல்டா ஒய் அப்படின்னு வரும். ஸோ டெல்டா ஒய்ன்னு வரும். சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ், இல்லைனா அதை வந்து இன்க்ரிமெண்ட் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரிமெண்ட் இன் எக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய ஃபார்முலாஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாலாம் எப்படி க்ரியேட் ஆச்சுன்னா அது பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா. ஸோ இந்த டெல் எக்ஸ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நியரஸ்ட்டு எக்ஸாக்ட் ஆன்சர் நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷனில் வரும். நம்மளோட ரியல் லைஃப்பில் நிறைய டிஃப்ரென்சியேஷன் யூஸ் ஆகுது. ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் இந்த புயலை கணக்கு பண்ணுறது, ஸோ எந்த திசையில் எவ்வளோ வேகத்தில் வருது, ஸோ எத்தனை நாளில் எங்கே ரீச் ஆகும், இது மாதிரி. அதே போல் நம்மளோட ஹார்ட் பீட்ஸை கூட சொல்கிறாங்க. இந்த டைமில் இந்த நேரத்தில் எவ்வளோ ஹார்ட் பீட் இருந்தது, இப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து டிஃப்ரென்சியேஷன் யூஸ் ஆகுது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்லேயும் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபார்முலாஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்னென்னா del y by del x, அதாவது change in y with respect to change in x or increment in y with respect to increment in x, approximately dy by dx, that is we can say f dash of x, limit x del x tends to 0, not exact 0 கிடையாது, 0.0001 கூட நம்ம சொல்லலாம். ஸோ del x tends to 0, f of x plus del x minus f of x divided by del x is the formula. ஸோ இதில் நிறைய தியரம்ஸ் இருக்குது. நிறைய தியரம் வந்து டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ளஸ்லேயோ மைனஸ்லேயோ வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ஸோ தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும், யூ டேஷ் வி டேஷ், அதுக்கான தியரம் இது. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ரூல் சொல்லுவாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, யூவி மெத்தட் சொல்லுவாங்க. அதுக்கான தியரம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு கோஷியன்ட் ரூலு, யூ பை வி. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே வந்து டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு புக்கிலலாம் இது கிடையாது. நியூ புக்கில் வந்து எல்லா ஃபார்முலாஸையும் நம்மளுக்கு ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த பேசிக் ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நான் இங்கே உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக் ஃபார்முலாஸு ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் என்ன வரும், அடுத்து எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் என்ன வரும்ன்றதெல்லாம் இந்த ஃபார்முலாஸில் நம்மளுக்கு டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு இங்கே நான் டைப் பண்ணி உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன். எக்ஸ் பவர் என், என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், எக்ஸ் பவர் மைனஸ் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒன், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0, 1/x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் மைனஸ் 1/x ஸ்கொயர், லாக் எக்ஸ் பிகம் 1/x, லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ பிகம் 1/x ப்ளஸ் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ஸ்கொயர், ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ax plus b whole power n is na ax plus b whole power n minus 1, ax plus b whole power minus n minus na into ax plus b whole power minus n minus 1, e power x is e power x, e power minus x is minus e power minus x, and e power ax plus b is a e power ax plus b sin x. trigonometry functions sin x cos x மாறும். cos x வந்து minus sin x, and secant x becomes secant x tan x becomes secant squared x, cot x become minus cosecant squared x, cosecant x become minus cosecant x cot x, sin ax a cos ax, and cos ax minus a sin ax. ஒன்றை தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை தூக்கி முன்னாடி போட்டுக்கணும். ஸோ இது மாதிரி டேனு, சீக்கெண்டு, கொசிகெண்டு, காட் எல்லாத்துக்குமே ஏ வச்சு எழுதலாம். அதே போல் sin ax plus b,
ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வரும்போது அதே தான் ஃபார்முலா. ஏ காஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஏ சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு வரும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வந்தால் ப்ளஸ் பி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற 4த்துக்கும் நம்ம ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வச்சு எழுதலாம். இப்போ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் 1/√1 minus x squared, cos inverse x minus 1/√1 minus x squared, tan inverse x 1/1 plus x squared, cot inverse x minus 1/1 plus x squared, secant inverse x 1/x into square root of x squared minus 1, cosecant inverse x minus 1/√1 of x squared, x into square root of x squared minus 1. Cosecant inverse is also minus 1 divided by x into square root of x squared minus 1. u வச்சுட்டு v டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும் ப்ளஸ் v வச்சுட்டு u டிஃப்ரென்ஸ். அதே போல் uvwவும் இருக்குது. u by v squared v u dash minus u v dash log to the base a x is log to the base a e x. நம்ம இதில் இன்னொரு ஃபார்முலா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரூட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1/2 டைம்ஸ் ரூட் எக்ஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த எல்லா ஃபார்முலாவுக்கான பேசிக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 3 எடுத்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சுருக்கேன். நீங்கள் வந்து புக்கில் பார்த்தீங்கனாலே இது எல்லாத்தையுமே எப்படி ஒர்க் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவும் டெரைவ் பண்ணியிருக்காங்க. சைன் எக்ஸ்னா என்ன, காஸ் எக்ஸ்னா என்னன்ட்டு அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி டெரைவ் பண்ணாங்கன்றதை நம்ம இப்போ வந்து எக்ஸசைஸ் 10.2 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி 10.7 பார்த்துருவோம். எக்ஸ் கியூப் ஃபஸ்ட்டு சம் 5x² + 3x + 7. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறாங்க. எக்ஸ் கியூப் 3 முன்னாடி கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். x power n x power n minus 1. So 3x power 3 minus 1 2. 5 into 2 முன்னாடி வந்துடும். 5 2s are 10. x power 2 minus 1 1. 3x become 3 into 1. கான்ஸ்டன்ட் தனியாக வந்தால் 0. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் 0. அது ஆல்ஃபாபெட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா நம்பராகவும் இருக்கலாம், இல்லை நம்பர் ஆல்ஃபாபெட் சேர்ந்து இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் ஒன் y equal to e power x plus sin x plus 2. e power x is e power x plus sin x differentiation பண்ணால் cos x, 2 differentiation பண்ணால் 0. Next third sum 4 cosecant x minus log x minus 2 e power x. 4 into cosecant x differentiation பண்ணால் minus cosecant x cot x. That's why minus 4 cosecant x cot x minus log x differentiation பண்ணால் 1/x minus 2 e power x differentiation பண்ணால் e power x. Then fourth one இதை expand பண்ணிடுங்க. a minus b whole squared x squared minus 1/x squared not minus 1/x squared plus 1/x squared a squared plus b squared minus 2 into x into 1/x. x 1/x கேன்சல் ஆகிடும், minus 2 கிடைக்கும். இப்போ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் x squared டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா 2x. ஆனால் 1/x squared வந்து நம்ம x power minus 2 மாற்றிக்கணும். ஸோ x squared டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2x, x power minus 2 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் minus 2 x power minus 3, 2 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2x minus 2/x கியூபாக மாறிடும். அந்த டிகிரி மைனஸை டினாமினேட்டர் கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த 5th 6th 7th 8th சம்லாம் நம்ம வந்து அந்த 10.2 முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா இது அடுத்த டைப்பு. ஸோ நம்ம வந்து 10.8 முடிச்சுட்டு வந்து பார்ப்போம். 10.2 முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். f of x equal to find the derivative இல்லை find the differentiation, find the first order differentiation எப்படி கேட்டால் டெரிவேட்டிவ் எப்படி கேட்டாலும் நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். f of x x minus 3x. எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன, x with respect to x1 minus 3 கான்ஸ்டன்ட் வேரியபிளோடு வந்திருக்கு, 0 போடக்கூடாது. minus 3 differentiation of sin x cos x. then y equal to sin x plus cos x. differentiate cos x, sin x differentiation பண்ணால் cos x, cos x differentiation பண்ணால் minus sin x. next y equal to cos x minus 2 tan x. differentiate with respect to x, y1 கூட சொல்லலாம், dy by dx y1 y dash எப்படி வேணால் எழுதலாம். ஸோ y1 equal to cos x become minus sin x minus 2 into tan x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் secant square x. டீயில் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. 6th sum g of t equal to 4 secant t plus tan t. g dash of t equal to 4 is a constant, keep as it is. secant t tan t, differentiation of secant t plus tan t become secant square t. Taking secant t outside, then we have 4 tan t plus secant t. then y equal to sin x degree. ஃபஸ்ட்டு டிகிரி டு ரேடியன் ஃபார்முலா நமக்கு தெரியணும். டிகிரி டு ரேடியன் என்னென்னா 1 degree equal to pi by 180 ரேடியன். அப்போ x degree is equal to pi x by 180 ரேடியன்ட். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, sin axன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த pi by 180 தான் நம்மளோட a.
அப்போ sin ax வாட் இஸ் ஃபார்முலா a cos ax. இப்போ ஏக்கு பதிலாக பை பை 180 எடுத்து முன்னாடி போட்டுருங்க. பை பை 180 sin பை பை 180 இன்ட்டு எக்ஸ் இஸ் அ sin பை பை 180 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் y டேஷ் ஈக்குவல் டு பை பை 180 இன்ட்டு சைனை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் காஸ் வரும். காஸ் பை பை 180 ஆஃப் எக்ஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். Then 19th sum, log to the base a x, that is log to the base a e by x. அப்போ log to the base 10 power e by x is the final answer. லாஸ்ட் ஃபார்முலா இது. இப்போ நம்ம ப்ராடக்ட் ரூல் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ரூல் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்கும். எக்ஸ் ஃபங்க்ஷன் ரெண்டு ப்ராடக்ட்டில் இருக்கும். எக்ஸு சைன் எக்ஸு. எக்ஸை வச்சுட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஜி ஆஃப் டி டி கியூப் காஸ் டி ப்ராடக்ட்டில் இருக்குது. நான் எல்லா சம்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு போட்டுக்கோங்க. டி கியூப் வச்சுட்டு காஸ் டியை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் டி ப்ளஸ் சைன் டியை வச்சுட்டு டி கியூப் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா 3t ஸ்கொயர். ஸோ இதில் வந்து டி ஸ்கொயரை காமன் எடுத்திங்கன்னா டி ஸ்கொயர் இன்ட்டு 3t மைனஸ் டி சைன் டின்னு கிடைக்கும். தென் 7th sum y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். e பவர் எக்ஸை வச்சுட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸை வச்சுட்டு இ பவர் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ். டேக் தட் இ பவர் எக்ஸ் அவுட் சைட், தென் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இஸ் அ டிஒய் பை dx. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த யூவி மெத்தட்லாம் அப்ளை பண்ணலாம், பட் புக் ஆன்சருக்காக நம்ம இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதுகிறோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் பை காஸ் தீட்டா காஸ் கேன்சல் காஸ் தீட்டா. சைன் ஸ்கொயரை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். தனித்தனியாக ஸ்பிட் பண்ணுங்கள். 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. 1 பை காஸ் தீட்டா சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை காஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சீக்கன் தீட்டா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா சீக்கன் தீட்டா டேன் தீட்டா. காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. மைனஸ் காஸ் தீட்டா மீன்ஸ் ப்ளஸ் சைன் தீட்டா. சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் காஸ் தீட்டா. திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த 13th sum. And 14th sum, cosecant x dot cot x uv-ன்னு எடுத்துக்கோங்க. cosecant x வச்சுட்டு cot x டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் cosecant ஸ்கொயர் எக்ஸ். cot x வச்சுட்டு cosecant x டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் cosecant x cot x. ஸோ மல்டிப்ளை த டேர்ம்ஸ் மைனஸ் cosecant கியூப் மைனஸ் cot ஸ்கொயர் இன்ட்டு cosecant x. டேக்கிங் reciprocal values of cosecant 1 minus 1 by sin cube again minus 1 by sin x into cot square become cos square x divided by sin square x. ஸோ டினாமினேட்டரில் சைன் கியூப் காமனாக இருக்குது, மேலே வந்து மைனஸ் காமனாக இருக்குது. மைனஸ் 1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் கியூப் எக்ஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். Then 16th one, e power minus x log x. Differentiate with respect to x, dy by dx equal to e power minus x. Differentiation of log x 1 by x plus log x into e power minus x is minus e power minus x. So taking e power minus x outside, then we have 1 by x minus log x. Taking LCM, e power minus x into 1 minus log x by x is the dy by dx value. Now we have three functions u, v, w. So ஒரு ஃபங்க்ஷனாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ் சைன் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டபிள்யூ, காஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் சைன் எக்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸு யூ காஸ் எக்ஸு டபிள்யூ, மிடில் டேர்ம் சைன் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் கீப் ஆஸ் இட் இஸ், யூ டேஷ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மைனஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். எக்ஸை காமனாக எடுத்துருங்க. காஸ் ஸ்கொயர்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டுன்னு வந்துடும், அது ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் சார் டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 5 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் 3x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 5 வச்சுட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் வச்சுட்டு இ பவர் மைனஸ் 3x டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் 3 இ பவர் மைனஸ் 3x. அகைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 வச்சுட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1 by 1 ப்ளஸ் எக்ஸ் e power minus 3x அப்படியே இருக்கும். இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2x log of 1 plus x e power minus 3x. And all the terms e power minus 3x is common. Then we have minus 3 into x squared plus 5 into log of 1 plus x plus x squared plus 5 divided by 1 plus x plus 2x into log of 1 plus x is the dy by dx value. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எக்ஸாம்பிளில்
UVW என்ன பெண்டிங் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 5th சம் UVW x e power x வச்சுட்டு log x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1/x. தென் e power x log x வச்சுட்டு x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க 1. தென் x log x வச்சுட்டு e power x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் e power x. ஸோ e power x is common in all the terms. Then we have, ஸோ இங்கே xx கேன்சல் பண்ணிடுறாங்க, இங்கே xx கேன்சல் ஆகிடுது. ஸோ e power x எல்லா இடத்துலையும் காமனாக இருக்குது, காமனாக வெளியாட்டு கொண்டு வந்துருங்க. 1 + log x + x log x is the final answer. So then 6th sum y equal to cos x divided by x cube. Then apply u/v method. uv மெத்தடில் கூட இந்த சம்மை போடலாம். cos x x power -3 மாற்றிட்டு கூட uv மெத்தடில் கூட போட்டுக்கலாம். u/v அப்ளை பண்ணியிருக்காங்க. v squared ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் நியூமரேட்டர் u, டினாமினேட்டர் v squared x cube the whole squared x power 6 then v x cube differentiation of cos x minus sin x minus u cos x differentiation of v x cube 3x squared, and taking minus x squared outside we have x sin x plus 3 cos x. So x squared x power 6 cancel பண்ணிங்கன்னா minus of x sin x plus 3 cos x divided by x power 4 is the final answer. log x divided by e power x. இங்கே u/v அப்ளை பண்ணலாம், இல்லைனா e power x மேலே கொண்டு வந்துருங்க, டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா e power -x and apply uv method. ஸோ u/vலையும் போடலாம் இந்த சமயம், இல்லை uv மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். e power -x டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் log x is 1/x plus log x into e power -x differentiation பண்ணால் minus e power -x. Taking e power -x outside, then we have 1/x minus log x. ஸோ இந்த 8th sum பார்க்கலாம். 8th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find f dash of 3 and f dash of 5 if f of x equal to modulus of x minus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் வரும்போது 2 டேர்ம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸு, மைனஸ் ஆஃப் x minus 4 ப்ளஸ் x minus 4 2 பாசிபிலிட்டி இருக்குது. மைனஸ் எப்போனா 4க்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும், ப்ளஸ் எப்போனா 4 இல்லைனா 4க்கு ரைட் சைடு. ஸோ 2ஆக பிரிச்சுக்கணும், 4ஓட லெஃப்ட் சைடு, 4 இல்லைனா 4ஓட ரைட் சைடு. ஸோ லெஸ் தென் 4க்கு நம்மகிட்ட இருக்க வேல்யூ பார்த்தோன்னா 3 இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா f dash of 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f டேஷ்னும் போது அதில் நீங்கள் 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 - 4ன்னு வரும். 3 - 5 இருக்குது ஆக்சுவலி. லெஸ் தென் 4க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஆக்சுவலி we have to find out f dash of 3 and f dash of 5. ஸோ greater than 4னா 5 - 4 1, less than 4னா 3 - 4 -1 is the final answer. ஸோ 3 - 4 -1 வரும் நம்மளுக்கு. ஸோ அந்த வேல்யூஸ் தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ f dash of 3 வந்து -1, f dash of 5 வந்து +1. நீங்கள் வந்து 4 விட முன்னாடி இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 3, நம்மளுக்கு f dash of 3க்கு தான் 3 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிருங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து minus of x minus 4 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 - 4 -1 வரும். +3 தான் கேட்டிருக்காங்க. 3 - 4 வந்து -1 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஆக்சுவலி இங்கே +1 வரணும். இது வந்து புக்கில் இருக்க எரர். இது நம்ம புது புக்கில் கரெக்டாக இருக்கும், இது ஓல்டு புக்கிலேருந்து எடுத்தது. ஸோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு +1 வரும். பிகாஸ் இங்கே என்ன இருக்குன்னா minus of 3 - 4. ஆன்சர் வந்து +1 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 - 4ன்னு போட்டிங்கன்னா அதுவும் ஆன்சர் +1. ஸோ இது எரர், இது டைப்போ எரர். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி மாற்றிடலாம். minus of 3 - 4, our answer is +1. இங்கே வந்து 5 - 4 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக +1 வந்துடும். ஸோ f dash of 3யும் +1 தான், f dash of 5யும் +1 தான். டைப்பிங் புக்கில் இருக்க எரரு கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. தென் uv பார்த்துட்டோம், UVW பார்த்துட்டோம். இப்போ டிவிஷன் ரூல் பார்க்க போகிறோம். u/v மெத்தட். tan x by x u/v v squared v u dash minus uv dash. ஸோ x squared x secant squared minus tan x into 1 tan xன்னு வந்துடும். அவ்வளோதான் அந்த சம்மு. Then sin x by 1 plus cos x v squared 1 plus cos x the whole squared 1 plus cos x into differentiation of sin x is cos x minus sin x into differentiation of 1 plus cos x is minus sin x
multiply cos x inside, we have cos x cos squared x minus sin x into minus sin x plus sin squared x, cos squared plus sin squared 1, so 1 plus cos x divided by 1 plus cos x the whole squared, a by a squared is 1 by a, அதான் 1 plus cos x divided by 1 plus cos x whole squared equal to 1 by 1 plus cos x is the final answer. 11th sum, tan inverse x minus 1 divided by secant x, so secant squared v squared secant x into tan x differentiation பண்ணா secant squared x minus tan x minus 1 into secant x differentiation பண்ணா secant x tan x, then multiply பண்ணா secant cube, tan x into secant x tan x become tan squared secant x minus 1 into minus plus ஆகிடும் plus 1 into secant x tan x plus secant x tan x வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவரால் secant x காமனாக எடுத்துடலாம். எல்லா டேர்ம்லேயும் secant x இருக்குது, காமனாக எடுத்து டிவைட் பண்ணியிருக்கேன் நான் இந்த இடத்துல. ஸோ இதில் ஒரு செகண்டு, இதில் ஒரு செகண்டு, இதில் ஒரு செகண்ட் எடுத்துட்டோம்னா ஸோ தென் we have secant squared minus tan squared இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மு, லாஸ்ட் டேர்மில் tan x இருக்கும். we all know that this is identity, secant squared x minus tan squared x is 1, so 1 plus tan x divided by secant x. இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம், இதோட நிறுத்தலாம், இல்லை இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். புக்கில் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. 1 by secant x tan x by secant x, 1 by secant x is cos x, sin x by cos x into secant x வந்து 1 by cos x ரெசிப்ரோக்கல் ஆகும், sin x by cos x into cos x நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ cos x கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் sin x plus cos x இருக்குது. நெக்ஸ்ட் சம், லாஸ்ட் சம், எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி அதுக்கு நீங்கள் கர்வ் வரையணும், என்ன ஈக்குவேஷன் வருதோ அது வரைய சொல்லியிருக்காங்க. நான் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு இந்த கர்வ் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3, இதை நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நம்ம நார்மலாக கிராஃப் தான், இது ஒரு குவாட்ராட்டிக் கிராஃப் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இதுக்கு இந்த கிராஃப் வரைஞ்சி பாருங்கள். ஸோ எக்ஸுக்கு நான் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், -1 0 1 2 3 போகிறேன். இந்த பிளாட்டிங் பாயிண்ட் வச்சு நான் வரைஞ்சிட்டேன். இதை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். 2x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 4x, minus 5x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் -5 + 3 become 0. இப்போ இதுக்கு நான் கிராஃப் வரைகிறேன், -1 0 1 2. பார்த்திங்கன்னா இந்த கர்வ் எப்படி மாறியது, ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மாறுது. அதாவது குவாட்ராட்டிக்கு அடுத்து என்ன ஆகும், கான்ஸ்டண்ட்டாக மாறும், லீனியராக மாறும். லீனியர் அடுத்தது என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட் வந்துடும். அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம் -5 தான் வரும். ஸோ y ஈக்குவல் டு -5ன்றது தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது கர்வு. ஸோ குவாட்ராட்டிக்லேருந்து லீனியர், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 0. ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் நான் போட்டு காமிச்சேன். ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் கிராஃபு, தென் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் அது ஸ்ட்ரைட் லைனாக மாறிடுது, தட் இஸ் 4x - 5. ஸோ இதோடு நம்மளுக்கு 10.2 கம்ப்ளீட் ஆகுது. பேசிக் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த ஃபார்முலாஸு. அந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணியது தேரம் 10.2லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபார்முலா மட்டுமாதிரி இப்போ படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த டெரிவேஷன் f of x plus del x minus f of x divided by del x limit del x tends to 0 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எல்லா ஃபார்முலாவுமே டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அதான் டெஃபினேஷன், அதை யூஸ் பண்ணி தான் எல்லா ஃபார்முலாவும் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த 34 ஃபார்முலாவும் நீங்கள் 10 நீங்கள் ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே சம்மை க்ரியேட் பண்ணி எல்லாம் cos ax cos 3x அப்படி மாற்றி போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திஸ் எண்ட் ஆஃப் த எக்ஸைஸ் 10.2. தேங்க்யூ.